டயட் இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஒரு டயட் ஷார்ட்லாம் போடுவோம். இந்த சாப்பாடு தான் இனிமேல் நான் சாப்பிடுவேன், இனிமேல் நான் நார்மல் சாப்பாடே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயட் சார்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒரு 10 days கண்டிப்பா நல்லாவே ஃபாலோ பண்ணுவோம். ஆனா 11th day என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, இந்த மைண்ட் ஒரே ஒரு கொஷின் கேட்கும், உனக்கு பிடிச்ச இந்த உணவெல்லாம் சாப்பிடாம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கொஷின் கேட்கும். அது கேட்ட உடனே நீங்களும் ஆமா ஆமா இதெல்லாம் சாப்பிடாம வாழ்றதுக்கு நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு என் உடம்பு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற முடிவு எடுத்து அடுத்த செகண்ட் உங்க மைண்ட் என்ன பண்ணிடும், உங்க பாடியை கண்ட்ரோல்ல எடுத்துரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த டயட் எங்க போகுதுன்னே தெரியாது. இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, டயட் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்ககிட்ட உடம்பு மட்டும் இல்ல மனசு இருக்கு. ஸோ உடம்பை சாட்டிஸ்ஃபை பண்றது எந்த அளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் உங்க மனசை சாட்டிஸ்ஃபை பண்றதும். அப்புறம் எப்படி டயட் ஃபாலோ பண்றது? வீக்லி 5 days நீங்க ஒர்க்ல ஆக்குபைடா இருக்கிற டேஸ் வந்து நீங்க டயட் ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடி சாட்டர்டே சண்டே அந்த 2 days உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால ஈஸியா உங்களை டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ண முடியும், ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும், ஹாப்பியாகவும் இருக்க முடியும். நன்றி. தேங்க்யூ.